அனைவருக்கும் ஆனந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த புத்தாண்டுல எனக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க. முதல்ல கிஃப்ட் அனுப்பின அத்தனை பேருக்கும் சந்தோஷம், ஆனந்தம், வாழ்த்துக்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை கிஃப்ட் உங்கள்கிட்டேருந்து வரும் அப்படின்னு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில கிஃப்ட் எல்லாமே இந்த சுவாமி படம், டைரி, அதுவும் பெருமாள் போட்ட அந்த டைரி வந்திருக்கு, ரொம்ப விசேஷம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காஞ்சி மகாபெரியவருடைய டைரி ஒன்று அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். டைரி, அது மாதிரி காலண்டர் நிறைய அனுப்பியிருக்கீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்னு அதில் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் நிச்சயமாக டெவலப் ஆகும். நான் உங்களுக்காக பிரார்த்தனையும் செய்கிறேன். இந்த கிஃப்ட் அனுப்பின எல்லா உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி, ஆனந்தமான நன்றி. என்றைக்குமே உங்களுடைய நட்பு, அன்பு இது தொடரட்டும். இதில் நிறைய பேர் வாழ்த்து செய்திகள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இது மாதிரிலாம் செய்கிறீங்க, இன்னும் பண்ணுங்க அப்படின்னு லைவில் வர சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த கிஃப்டோடு சேர்த்து நீங்கள் எப்படியாவது லைவில் வாங்கன்றீங்க. லைவுக்காக நான் ஒரு சேனலே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும், சிவஸ்ரீ ஆன்மீகம் அப்படின்னு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தை, இங்கே இவ்வளோ தூரம் விலை உயர்ந்த கிஃப்டெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பு, ரொம்ப சந்தோஷம். அதனால் கண்டிப்பாக லைவில் நான் வரேன். அதில் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, நாகர்கோவில் அங்கேருந்து இரணியல் அப்படிங்கிற இடத்துலேருந்து சாய்பாபா திருக்கோவிலிருந்து கோலப்பன் சார் என் மகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் மகளுக்கு கொடுங்க அப்படின்னு. உண்மையிலேயே அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஷீரடி பாபா அங்கே ரொம்ப அழகாக தத்ரூபமாக அங்கே இருப்பார், இரணியலில், நாகர்கோயிலில். கோலப்பன் சாருக்கு மிக்க நன்றி. அந்த பதிவை கூட நான் உங்களுக்காக இதில் சேர்க்குறேன். அவங்க என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். என் மகளுக்காக கொடுத்த அந்த கிஃப்ட் ரொம்ப சந்தோஷம். அவர் மனம் முகந்து கொடுத்த அந்த கிஃப்ட்டை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிஃப்ட் கொடுத்த, கிஃப்ட் அனுப்பின அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் ரொம்ப, இதுக்கு எப்படி சொல்றது, வார்த்தையே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்களுடைய அன்பு, நட்பு என்னைக்கும் தொடரட்டும். நல்லதே நடக்கும். உங்களோடு நான் என்னைக்கும் பயணித்தல இருப்பேன். வாழ்த்துக்கள்.